இந்த வீடியோவில் நாங்கள் வில் பி என்றதுக்கு என்ன தமிழ் கருத்து, அதை எப்படி வசனங்களில் பயன்படுத்துகிறதுன்றதை வடிவாக அவதானிப்போம். என்ற சேனலுக்கு முதல் இப்போ தான் வாரீங்களேண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. ஏனெண்டா அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வில் பி என்றா அதுன்ற தமிழ் கருத்து இருக்கும். வில் பி என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து? இருக்கும். இப்போ பி என்றா இருத்தல். வில் என்று சொன்னால் எப்போவுமே எதிர்காலத்தை குறிக்கிற சொல்லு. அப்போ வில் பி என்று சேர்க்கைக்குள்ள இருக்கும். பி என்றா இருத்தல், வில் என்றது என்ன காலத்தை குறிக்கிற சொல்லு? எதிர்காலத்தை, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸாக குறிக்கிற சொல்லு. அப்போ வில் பி என்றேக்க இருக்கும். இப்போ பாருங்கோ, முன்னுக்கு நாங்கள் ஒவ்வொரு எழுவாய் சேர்த்து மாற்றி பார்க்க போகிறோம். ஐ வில் பி, வில் பி என்றா இருக்கும். அந்த வில் பி என்றது ஐ என்றா நான், ஐ என்ற எழுவாயோட சேரேக்கில் நான் இருப்பேன். ஐ வில் பி என்றா நான் இருப்பேன். அதை மாதிரி பாருங்க, ஹீ வில் பி என்றா இருக்கும். முன்னுக்கு எழுவாய் சப்ஜெக்ட் ஹீ என்றா அவன். அப்போ அவனோட சேரேக்க ஹீ வில் பி, அவன் இருப்பான். அடுத்தது ஷீ வில் பி என்றா இருக்கும். அந்த வில் பி என்ற இருக்கும் என்ற சொல்லு வந்து ஷீ என்ற அவள், எழுவாய் அவள் வரைக்க அவள் இருப்பாள். ஷீ வில் பி, அவள் இருப்பாள். அடுத்தது யூ வில் பி, யூ என்றா நீங்கள். அப்போ யூவோட வில் பி வரைக்க நீங்கள் இருப்பீர்கள். அடுத்தது தே வில் பி, தே என்றா அவர்கள், தேயோட வில் பி வந்தால் அவர்கள் இருப்பார்கள். வி வில் பி, வி என்ன என்ன தமிழ் கருத்து? நாங்கள். அப்போ வியோட வில் பி வந்தால் நாங்கள் இருப்போம். அடுத்தது பாருங்க, வசனமாக பாருங்க. ஐ வில் பி இன் ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் இயர். கருத்தை பார்ப்போம். ஐ என்றா நான், வில் பி என்றா இருக்கும். அப்போ எழுவாய் ஐ வரைக்க நான் என்றது வரைக்க எப்படி மாறும்? நான் இருப்பேன் என்று மாறும். என்ன? இன் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸ் என்ன ஒரு இடம். இந்த இன்னென்ற சொல்லிருக்கல்லோ, இந்த இன்னென்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து இல். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஐயன் இன்னெண்டா இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன்னென்ற சொல்லு வந்தால் அந்த இடத்தை இல்லைன்னு நினைக்க வேணும். உதாரணமாக இன் இந்தியா, இந்தியாவில். இன் கனடா, கனடாவில். இன் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவில். அப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தை இல்லைன்னு நினைக்க வேணும். இங்கே ஃப்ரான்ஸ்ன்றது ஒரு இடம், முன்னுக்கு இன் வந்திருக்கு. அப்போ இல்லைன்னு நினைங்கோ, ஃப்ரான்ஸில். ஐ வில் பி இன் ஃப்ரான்ஸ், நான் ஃப்ரான்ஸில் இருப்பேன். எப்போ இருப்பேன்? நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம். நான் அடுத்த வருடம் ஃப்ரான்ஸில் இருப்பேன். ஐ வில் பி இன் ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் இயர். அடுத்தது பாருங்க, ஹீ வில் பி இன் கனடா நெக்ஸ்ட் வீக். He will be in Canada next week. He என்றா அவர். பாருங்க, will be என்றா என்ன கருத்து? இருக்கும். அப்போ he என்றா அவன், அவனோட சேரேக்க அவன் இருப்பான். இன் கனடா, கனடான்றது ஒரு இடம். முன்னுக்கு இன்னண்டா என்னன்னு படிச்சுனாங்க, இல்லைன்னு நினைக்க வேணுமே. நான் இன்னண்ட தமிழ் கருத்து இல். அப்போ ஹீ வில் பி இன் கனடா, அவன் கனடாவில் இருப்பான். இப்போ நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த கிழமை. அவன் அடுத்த கிழமை கனடாவில் இருப்பான். ஹீ வில் பி இன் கனடா நெக்ஸ்ட் வீக். யூ வில் பி இன் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் மந்த். யூ வில் பி இன் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் மந்த். இதுன்னு தமிழ் கருத்தை பார்ப்போம். யூ என்றா நீங்கள், வில் பி என்றா என்ன? இருக்கும். அப்போ இருக்குமென்றது யூ, எழுவாய் சப்ஜெக்ட் வந்து யூ நீங்களோட சேரேக்க நீங்கள் இருப்பீர்கள். இன் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியான்றது ஆஸ்திரேலியா இடம். முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? இன்னென்ற தமிழ் கருத்து இல். அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இணைங்கோ, ஆஸ்திரேலியாவில். யூ வில் பி இன் ஆஸ்திரேலியா, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருப்பீர்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். நீங்கள் அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் இருப்பீர்கள். யூ வில் பி இன் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் மந்த். அடுத்தது தே வில் பி இன் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். தே வில் பி இன் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். பாருங்க, இதுன்ற தமிழ் கருத்தையும் பார்ப்போம். தே என்றா என்ன தமிழ் கருத்து? அவர்கள். வில் பி என்றா இருக்கும். அப்போ அவர்களோட சேரேக்க இருப்பார்கள் என்று மாறும். என்ன? தே வில் பி, அவர்கள் இருப்பார்கள். இன் இந்தியா, இந்தியான்றது ஒரு இடம். முன்னுக்கு இன் வந்தால் இல்லைன்னு நினைக்கணுமே. என்ன? இந்தியாவில்.
அவர்கள் இந்தியாவில் இருப்பார்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். அவர்கள் அடுத்த மாதம் இந்தியாவில் இருப்பார்கள். தே வில் பி இன் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். அடுத்த வசனத்தை பாருங்க. We will be in Canada next year. We will be in Canada next year. இந்த வசனத்தின் தமிழ் கருத்தையும் என்னென்றா அவதானிப்போம். வி என்றா நாங்கள், வில் பி என்றா இருக்கும். அப்போ முன்னுக்கு வில் பி இருக்குமென்றது வி நாங்கள் என்ற எழுவாயோட சேரேக்க நாங்கள் இருப்போம் என்று மாறும். என்ன இன் கனடா, கனடான்றது ஒரு இடம். முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? இன்னுன்ற தமிழ் கருத்து என்ன? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில் என்று வரும். என்ன இப்போ இங்கே கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இணையுங்கோ கனடாவில். வி வில் பி இன் கனடா, நாங்கள் கனடாவில் இருப்போம். இப்போ நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம். நாங்கள் அடுத்த வருடம் கனடாவில் இருப்போம். வி வில் பி இன் கனடா நெக்ஸ்ட் இயர். அடுத்த வசனங்களையும் வடிவாக அவதானித்து கொள்ளுங்க. மாலா வில் பி இன் இந்தியா நெக்ஸ்ட் வீக். மாலா வில் பி இன் இந்தியா நெக்ஸ்ட் வீக். இந்த வசனத்தின் தமிழ் கருத்து என்னென்று பார்ப்போம். பாருங்க, மாலான்றது ஒரு ஆள். என்ன வில் பி, பாருங்க வில் பி என்றா இருக்கும். அப்போ மாலா வில் பி என்றா மாலா இருப்பாள். எங்கே? இன் இந்தியா. இந்தியான்றது ஒரு இடம். இன்னன்றது என்ன தமிழ் கருத்து? இல்லை. அப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் எப்படி நினைக்க வேணும்? அந்த இடத்தில் இல்லைன்றது. இங்கே இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். மாலா வில் பி இன் இந்தியா, மாலா இந்தியாவில் இருப்பாள். எப்போ இருப்பா? நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்குன்னா அடுத்த கிழமை. மாலா அடுத்த கிழமை இந்தியாவில் இருப்பாள். மாலா வில் பி இன் இந்தியா நெக்ஸ்ட் வீக். அடுத்தது பாருங்க. ராமன் அண்ட் மோகன் வில் பி இன் ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ராமன் அண்ட் மோகன் வில் பி இன் ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் மந்த். பாருங்க, இதுன்ற தமிழ் கருத்தை பார்ப்போம். ராமன் அண்ட் மோகன். அண்ட் வந்து ரெண்டு பேரை இணைக்குதுன்னு, ராமனும் மோகனும். ராமன் அண்ட் மோகன், ராமனும் மோகனும். வில் பி, வில் பி என்றா இருக்கும். அப்போ ராமன் அண்ட் மோகனுக்கு அடுத்ததாக வில் பி வந்தால் எப்படி வரும்? ராமனும் மோகனும் இருப்பார்கள். எங்கே இருப்பார்கள்? இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் என்றது ஒரு இடத்தின் பெயர். முன்னுக்கு இன்னண்டா தமிழ் கருத்து இல். அப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்துல நினைக்கணும். இங்கே ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். ராமனும் மோகனும் ஃப்ரான்ஸில் இருப்பார்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்ண்டா அடுத்த மாதம். அப்போ பாருங்க, ராமனும் மோகனும் அடுத்த மாதம் ஃப்ரான்ஸில் இருப்பார்கள். ராமன் அண்ட் மோகன் வில் பி இன் ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ராமன் அண்ட் மோகன், ராமனும் மோகனும். அண்ட் வந்து ரெண்டு பேரை இணைச்சதுன்னு. அடுத்த வசனத்தை பார்ப்போம். ரவி வில் பி இன் கனடா நெக்ஸ்ட் இயர். ரவி வில் பி இன் கனடா நெக்ஸ்ட் இயர். இந்த வசனத்தின் தமிழ் கருத்து என்னன்றதை வடிவாக அவதானிங்கோ. ரவி என்றது ஒரு ஆள். வில் பி என்றா இருக்கும். அப்போ முன்னுக்கு ரவி சேரேக்க ரவி இருப்பார். இன் கனடா. கனடான்றது ஒரு இடம். முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? இல். அப்போ கனடாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் கனடாவில். அப்போ ரவி கனடாவில் இருப்பார். எப்போ இருப்பார்? நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர்ண்டா என்ன? அடுத்த வருடம். அப்போ ரவி அடுத்த வருடம் கனடாவில் இருப்பார். ரவி வில் பி இன் கனடா நெக்ஸ்ட் இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களாக நிச்சயம் வர வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.